எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரா அருமையான ஒரு புதுவித சட்னி. குடமிளகாயில ஒரு சட்னி தான் பண்ண போறோம். இதுக்கு வந்து பெருசா ஒரு 4 குடமிளகாய் அளவுக்கு எடுத்து அலம்பிட்டு 1/2 கிலோ கிட்ட பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கணும். ரொம்ப பெருசா இல்லாம. இதுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கொஞ்சம் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. இப்போ எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அடுப்புல வந்து ஒரு பாண்டி வச்சிட்டோம். இதுல வந்து என்னன்னா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் சூடானோடனே ஃபர்ஸ்ட் பெருங்காயம் போட்டுடலாம். பெருங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சிடணும். பெருங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா வெள்ளையா பொரிஞ்சிடணும். அது மேல அப்படியே நம்ம பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்தது காரத்துக்கு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு எத்தனை போட்டிருக்கேன், ஒரு 4 காஞ்ச மிளகா போடும். நான் வந்து எங்களுக்கு காரம் கம்மியா வேணும் அப்படிங்கறதுனால ஒரு 4-5 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு கூடுதல் காரம் தேவை அப்படின்னா நீங்க இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ 2 கரண்டி, அதாவது நம்ம சாம்பார் கரண்டி மீடியமா இருக்கும் இல்லையா, 50 கிராம் அந்த மாதிரி ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ இதையும் வந்து அந்த எண்ணெயில வந்து நம்ம நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தீஞ்சு போகும். அதனால நம்ம ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி பொறுமையா வச்சு ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா வறுத்துக்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி சட்னி எவ்வளவு பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தெரியல. இப்போ இதை நல்லா ப்ரௌனா வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ரௌன் ஆயிடுது. இப்போ எடுத்துடலாம். இதையும் வந்து ஒரு தட்டுக்கு அப்படியே மாத்திடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெயில வந்து நம்ம புளியை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். புளியை வந்து எண்ணெயில பொரிச்சிட்டோம் அப்படின்னா அதோட பச்சை வாசனை போய் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அப்படியே வந்து லேசா பெரட்டி எடுத்துக்கலாம். எண்ணெயில நல்லா இருக்கும். இப்போ அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 2 கரண்டி அளவுக்கு போட்டுருக்கோம். இது வந்து நல்லா இதையும் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி வறுத்தணும். நம்ம பண்றது வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட 1/2 கிலோ மிளகாய் எடுத்திருக்கோம். 2 கரண்டி போட்டிருக்கோம். அதாவது ஒரு 100 கிராம் உளுத்தம்பருப்பு, 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது எடுத்துட்டு இருக்கோம்னா ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்றேன். நீங்க வந்து இதுல பாதி 2 மிளகா இதுல பாதி அளவு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் சாப்பிடலாம். ரொம்பவே அருமையா இருக்கும். இதையும் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் மாதிரி உளுத்தம்பருப்பையும் வறுத்துக்கலாம். இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு உளுத்தம்பருப்பையும் நம்ம எடுத்துடலாம். அடுத்தது வந்து நம்ம குடமிளகாயை நல்லா வதக்கிக்க போறோம். இதுக்கு வந்து கூடுதலா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு குடமிளகாய் நல்லா வதங்கும். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே அப்படியே நம்ம நறுக்கி வச்சிருக்க மிளகாயே இதுல சேர்த்துடலாம். பொடி பொடியா நறுக்கிட்டாதான் நமக்கு வந்து மிளகாய் வந்து சீக்கிரமா நல்லா வதங்கிடும். உப்பு போட்டு வதக்கணுமா, அப்படியே வதக்கலாமா? இதையும் வந்து நல்லா வதங்கணும். நமக்கு வந்து பாதி அளவுக்கு லேசா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அப்பதான் வந்து நமக்கு மிளகாய் வந்து கலரும் மாறாம நல்லா வதங்கும். இப்போ நமக்கு வந்து நல்லா மிளகாய் பாருங்க, குடமிளகாய் சூப்பரா வதங்கிடுது. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இந்த வறுத்திருக்க பருப்பு மிளகாய் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கணும். கல் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். உப்பு வந்து அவளோட தேவைக்கேற்ப நல்லா வந்து கெட்டியா அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். திருப்பி வந்து சட்னி வந்து தாளிச்சு கொட்ட போகிறோம். ஆனால் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் தாளிச்சு கொட்டதில்.
கொஞ்சம் உளுத்தம் பருப்பு செவந்த உடனே 2 காஞ்ச மிளகா தாளிச்சு கொட்டுறதுல போட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஆமாம், இதில் வந்து மேலாக ஃப்ளேவருக்கு கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம் வாசனைக்கு. ஏற்கனவே நம்ம கட்டி பெருங்காயம் போட்டிருக்கோம். இப்போ வந்து வாசனைக்கு இந்த மாதிரி பெருங்காய பொடி போட்டு இதையும் வந்து நல்லா பரட்டிக்கலாம். நம்ம இதை அரைச்சி வச்சுருக்க சட்னி வந்து இதில் எடுத்து போட்டுக்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் உங்களோட தேவைக்கேற்ப கொஞ்சம் கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நாங்கள் வந்து குழந்தைங்களும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இது சாதத்தில் போட்டுன்னு பிசைஞ்சு சாப்பிடும்போது துவையல் மாதிரியும் இருக்கும். அதே சமயத்தில் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சேர்ந்த மாதிரி ஒரு ரொம்பவே அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இது. ஆனால் வந்து இந்த ஜார்லேயும் கொஞ்சமாக நம்ம வந்து ஜலம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் அதிலே சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட இதை நல்லா வந்து கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இதில் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக வந்து வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டே இதை வந்து சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இப்போ நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கோம். இதை வந்து நல்லா வந்து இப்போ ஒரு க்ரீனாக இருக்குது இல்லையா, இது இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தேவை அப்படின்னா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கிட்ட கலந்தாச்சு. சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்கள். ரொம்பவே அருமையான டேஸ்டியான குடமிளகா சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.